ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புறாக்கு எப்படி ரெக்கை கட்டு போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதுக்கு ரெக்கை கட்டு போடுறோம்னா நம்ம கூண்டை பழகணும். அது பழகிறதுக்கோசரம் தான் நம்ம ரெக்கை கட்டே போடுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டேப் அடிப்பாங்க, இல்லையா ரெக்கையை கட் பண்ணி விட்டுருவாங்க, இல்லை ரெக்கையை பிடுங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்பயுமே ரெக்கையை பிடுங்காதீங்க. ரெக்கையை பிடுங்குனிங்கன்னா அந்த இடத்துல ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளீடிங் ஆகிடுச்சின்னா அந்த இடத்துல புது ரெக்கை வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ளே உங்கள் புறாவும் சோர்ந்து போயிடும். ஒரே இடத்துலையே சோர்ந்தாப்புலேயே உக்காந்துட்ருக்கும். திரும்பி எந்திரிச்சு பறக்காது, இறப்பு இருக்காது, அதுலேயே அது வீக் ஆகிரும். அதனால் எப்பயுமே ரெக்கையை பிடுங்காதீங்க. அதே மாதிரி ரெக்கை கட்டு போடுறப்ப பார்த்திங்கன்னா ஊக்கில் போடுங்க. அதுதான் உங்களுக்கு எப்பயுமே சேஃபு. இப்போ பாருங்கள், தனியாக போடாதீங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு பிடிக்க சொல்லிடுங்க புறாவை. அந்த மாதிரி எடுத்து மேல் தண்டில் ரத்தம் ப்ளீடிங் ஆகாத மாதிரி ஒரு இடத்துல பார்த்து குத்திட்டு அதோடு சேர்த்து ஒரு 10 கல்லியை ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி பின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு ரெக்கைக்கு போட்டாச்சு. இன்னொரு ரெக்கையில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். அடுத்த ரெக்கைக்கு இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த பெரிய கல்லி ஃபஸ்ட்டு இருக்கிற கல்லியில் அந்த கரெக்டான அந்த தண்டில் ப்ளீடிங் ஆகாத இடமா பார்த்து ஃபஸ்ட்டு குத்திட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து எப்பயுமே 10 கல்லி இருக்கும். அந்த 10 கல்லியோடு ஜாயின் பண்ணி கீழ்கல்லி ஒரு 2 கல்லியோடு ஜாயின் பண்ணிடுங்க. கீழ்கல்லியை ஏன் ஜாயின் பண்ணுறோம்னா அப்போ தான் அவ்வளோ சீக்கிரம் பறக்காது. ஏன்னா இப்போ ரொம்ப பெரிய புறான்னா வெறும் கீழ்கல்லியை வச்சே பறந்துடும். இப்போ பாருங்கள், 10 கல்லியை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கீழ்கல்லி 2 கல்லியும் சேர்த்து பின் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து தான் இது ரெக்கை கட்டியே நாங்கள் எடுத்து விடுவோம். அப்போ தான் நம்ம கூண்டை நல்லா பழகும். இந்த 1.5 மாதத்துல தான் நம்ம கூண்டை நல்லா பழகும். பாருங்கள், விட்டு காட்டுறேன். அவ்வளோதான். வாங்கிட்டு வந்தப்போ பறந்த இது இருக்காது, அவ்வளோ லென்த்து பறக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெக்கை கட்டு போட்டாச்சு. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.